மறுபடி பிறப்பிக்கிற தேவன் என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே இந்த வேத பாட வகுப்பிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்குகின்ற தேவன், உருமாற்றுகின்ற தேவன், நம்மை மறுரூபப்படுத்துகின்ற கர்த்தர். மனிதன் ஒரு முறை பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற காலத்திலே அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை தேவனாலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. பிறப்பு என்ற அந்த காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது இரு நபர்கள், இரு வாலிப வயதை அடைந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் என்ற பந்தத்திலே இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இருவராய் இருந்தார்கள், இருமணமுடையவர்களாய் இருந்தார்கள். திருமணத்திலே இணைக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒரு மனம் உடையவர்களாய் ஒரே சரீரமாய் அந்த குடும்பம் என்ற நறுமணத்தை அவர்கள் கொடுக்கிறவராக மாற்றம் பெறுகிறார்கள். திருமணத்திலே ஒரு கணக்கு போடப்படுகிறது. அங்கு கணவன் மனைவி என்று இருவரும் இணைந்து அவர்கள் இருவராக அல்ல ஒருவராக இருக்கிறார்கள் என்று வேதம் இந்த திருமண பந்தத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. இருவருக்குமே ஆவி உண்டு, இருவருக்குமே ஆத்மா உண்டு, இருவருக்குமே சரீரம் உண்டு. ஒன்னும் ஒன்றும் இரண்டு என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கு ஒன்றும் ஒன்றும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் பிறந்து இருக்கிற அந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக கர்த்தர் மனிதனை படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே என்று சொல்லி மல்கியா 2:15 நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த பிறப்பை குறித்து அறிந்துவிட்டு மறுபிறப்பை குறித்து அடுத்து சிந்திப்போம். முதலாவது பிறப்பை குறித்து பார்ப்போம். ஆனால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். முதலில் பிறந்த மனிதன் காயின். முதலில் படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம். முதலில் பிறந்த அந்த மனிதன் காயின் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அவன் தேவ சித்தத்தை மீறுகிறவனாக, அவன் மாம்சத்திலே பிறந்து முழுமையாய் மாம்சத்தின்படி வாழ்கிறவனாக, தன்னையே கடவுளாக அவன் பாவித்துக் கொள்கிறவனாய் இருந்தான். தேவ சித்தத்திற்கு உடன்படாத காயின் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனுக்கு பதிலாக கர்த்தர் சேத் என்ற அருமையான ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த சேத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காயினுடைய சந்ததி குறித்து நம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால் காயின் ஏனோக்கை பெற்றான். அந்த ஏனோக்கு சந்ததியிலே லாமேக்கு வருகிறான். அவன் ஒரு கொலைகாரனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய தாத்தா காயினும் ஒரு கொலைகாரன். கொலை செய்வதிலே அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். மட்டுமல்ல, லாமேக்கு பலதார மனத்திலே ஈடுபடுகிறான். இதிலே கொலையிலும் பலதார மனத்திலும் தாறுமாறான திருமண ஒழுக்கக்கேடான முறையிலும் அவர்கள் பெருமை குழுவலாய் இருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை அந்த சந்ததியை காயினின் சந்ததியை புறம் தள்ளினார். இந்த சந்ததி ஏன் தள்ளப்பட்டதென்றால் அந்த சந்ததி தேவனாகிய கர்த்தரை தேடாதபடிக்கு தன்னையே கடவுளாகவும் தன் சுயத்தையே கடவுளாகவும் தான் தோன்றித்தனமே வாழ்கிற ஒரு சந்ததி. ஆகையினால் தேவன் அதை தள்ளினார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லப்படுகிறது. இங்கு காயினின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. காரணம், மாம்சத்தின்படி பிறந்த, மாம்சத்தின்படி வாழ்ந்த, மாம்சத்தின்படி சந்ததியாக உருமாறி போன அந்த சந்ததியை கர்த்தர் புறம் தள்ளினபடினாலே இங்கு புதிய ஒரு வரலாறு கொடுக்கப்படுகிறது. அது ஆதாமின் வம்ச வரலாறாக. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். இந்த சம்பவம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப தொடங்கப்படுகிறது என்றால் இங்கு ஒரு புதிய தொடக்கம் வருகிறது. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத் என்றால் அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்ட என்று பொருள். இங்கு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நியமிக்கப்பட்டவன் சேத்
என்று ஆதாம் பெயரிடுகிறான். ஆதியாகமம் 4:25-26 வசனங்களிலே முதலில் பிறந்த காயின் சந்ததி மாம்சத்திற்கும் பிசாசுக்கும் உலகத்திற்கும் உரிய சந்ததியாய் இருந்தது. அந்த வேளையிலே பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, அதாவது மாம்சத்திற்குரியவனுக்கு பதிலாக, தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இங்கு ஆபேல் மரித்து போனான். அதற்கு பதிலாக காயின் தான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்க வேண்டும். ஆனால் அவனை ஆண்டவர் அகற்றி போட்டு ஆபேலுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக சேத் என்ற நபரை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று அவன் பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். காயினின் சந்ததி தன்னை தொழுது கொள்கிற சந்ததியாக, சுயத்தை தொழுது கொள்கிற சந்ததியாக, உலகத்தை தொழுது கொள்கிற சந்ததியாக, தன்னுடைய பொல்லாங்கை மெச்சிக் கொள்கிற சந்ததியாக, ஒழுக்க கேட்டிலே வாழ்கிற சந்ததியாக இருந்தது. ஆனால் இங்கு சேத்துடைய வம்சம் அது கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை தொழுது கொள்கிற சந்ததியாக மாறிற்று. இது ஒரு புதிய சந்ததி. இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது பிறக்கிறோம். அது காயினின் பிறப்பை போல ஒரு பிறப்பு. ஆனால் சேத்தை போல ஒரு பிறப்பு, அது இரண்டாவது பிறப்பு, அதுதான் புதிய பிறப்பு, அதுதான் மறு பிறப்பு என்று நாம் பார்க்கிறோம். நாமும் வம்சத்தின்படிதான் பிறந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 51 எழுதியிருக்கிறார், நான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. மனிதன் பாவம் செய்வதனால் பாவியாவதில்லை, அவன் பாவியாய் இருப்பதனால் பாவம் செய்கிறான். நாம் பிறக்கும் போதே பாவ வித்தாகிய முதலாம் ஆதாமின் மீறுதலுக்கு உட்பட்டவளாய் பிறக்கிறோம். ஏவாள் அவள் பாவம் செய்தால் அந்த மீறுதலின் காரியம் நமக்குள் இருக்கிறது. ஆகையினால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த சந்ததியில் வருகிற அனைவருமே பிறக்கும் போதே பாவிகளாய் இருக்கிறோம். நாம் பாவம் செய்வதனால் நாம் பாவி ஆவதில்லை. நாம் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில் வந்ததினால் பாவ வித்திலே நாம் உருவாக்கப்படுகிறதுனால் நாம் பாவிகளாவே பிறக்கிறோம். அதனால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவை. இன்னைக்கு ஜனங்கள் கேட்கிறார்கள், ஏன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள எங்களை நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள், வலியுறுத்துகிறீர்கள், எங்களை மனம் மாற்றுகிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன் என்பதை அறிந்திருக்கிற நாம் அவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தை அவள் சந்திக்க கூடாது, நித்திய மரணமாகிய அந்த நரகத்திற்கு அவள் செல்லக்கூடாது, நித்திய அழிவுக்கு நேராக போய்விடக்கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த ரத்தத்தின் புண்ணியத்தை நாம் அறிவித்து அந்த ரத்தத்தின் வழியாக கிடைக்கிற மன்னிப்பை, அது உயிர்த்திலிருந்து வல்லமினால் கிடைக்கிற விடுதலையை, அதை வரப்போகிற நீதியுள்ள நியாயாதிபதியாக வந்து நித்திய வாழ்வை தரப்போகிற அந்த பரிசை குறித்து நாம் அறிவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலேயே மாம்சத்தின்படி பிறக்கிறோம். மாம்சத்தின் படி பிறக்கிறது மாம்சமாய் இருக்கும், ஆவியின்படி பிறக்கிறது ஆவியாய் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இங்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம், நாம் பிறந்தோம், கிறிஸ்தவ குடும்பத்திலே கூட பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாத குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், யூத வம்சத்திலே பிறந்திருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே இந்த நாளிலே நினைப்பூட்டுகிறார். யோவான் 3:1 முதல் 21 வசனங்களில் இந்த சம்பவத்தை தெளிவாக நாம் பார்க்கிறோம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். பரிசேயர்கள் என்பவர்கள் யூதர்களிலே பக்தி மார்க்கத்தார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதிலே ரொம்ப கவனமாயிருப்பார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை நிர்ணயித்துக் கொண்டவர்கள், பிறரை நியாயம் தீர்க்கிறவர்கள். ஆகையினால் அவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் அணிந்திருக்கிற கண்ணாடி மஞ்சள் கண்ணாடி, அதன் வழியாய் பார்க்கும்போது எல்லாம் மஞ்சளாய் தெரியும். மஞ்சள் காமாலை வந்தவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாய் இருப்பது போல இவர்கள் போட்டிருக்கிற அணிந்திருக்கிற கண்ணாடியிலே பிறரை குற்றம் கண்டுபிடிப்பதிலே அவருக்கு பேர் போனவர்கள். ஆகையால் தான் இயேசு அவளை பார்த்து சொன்னார், மாயக்காரனை, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட முதலாவது வகை தேடு, பின்பு உன் சகோதரனுக்கு கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நீ வகை பார்ப்பா என்று சொல்கிறார். அவனை பார்த்து மாயக்காரன் என்று சொல்கிறார்.
இங்க என்ன காரியம்? மதம், அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற இருமாப்பு அவர்களுக்குள்ளாக தேவ சன்னதியை விட்டு அவர்களை துரத்தி விட்டது. தேவனாய் கர்த்தர் அவர்களை பார்த்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்கிறீர்கள், நானும் அதை அறிந்திருக்கிறேன். நீங்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததிதான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்கிறார். காரணம், அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. அவர்கள் யூதராக பிறந்தார்களே ஒழிய கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பிறக்கவில்லை. கிறிஸ்துவாகிய அந்த மேசியாவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகினால்தான் இந்த கேள்வியை கேட்ட அந்த பரிசேயனாகிய நிக்கோதேமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறப்பதை குறித்து இங்கு பரிசேயனாகிய வேதபாரகனாகிய பரிசேயனாகிய நியாயசாஸ்திரி ஆகிய நிக்கோதேமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருக்கிறாய், ஆனால் நீ யாராயிருந்தாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சபை போதகருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், சந்ததியாய் இருக்கலாம், அருட்பணியாளரின் பிள்ளைகளாய் இருக்கலாம். ஆனால் நாம் மறுபடியும் பிறக்கும் அனுபவம் நமக்கு அவசியம். காரணம், அதை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மாம்சத்தின்படி பிறந்த பிறப்பை நாம் முதன்மைப்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிற பிறப்பை நாம் முதன்மைப்படுத்த கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்திலே இந்த வசனத்தின் வாயிலாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். மறுபடியும் பிறக்கிற அந்த காரியம் எழுத்தின்படியாக இங்க நிக்கோதேமு அவன் பேசுகிறான். நான் மறுபடியும் பிறப்பது எப்படி என்றால், இது எப்படி நடக்குமா என்று சொல்லி அவன் மிகவும் ஆச்சரியத்தோடு ஒரு கேள்வி கேட்கிறான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், born out of water and the spirit, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இங்கு யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்கள் பரிசேயர்கள் அநேகர் யோவான் ஸ்நானனிடத்திலே போய் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். ஆனால் அவனோ அவரிடத்திலே ஒரு காம்ப்ரமைஸான செய்தி கூடாதபடிக்கு கடினமான ஒரு செய்தி கொடுக்கிறான். திரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? இதோ கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி கடிந்து கொள்கிறான். போர்ச்சேவகர் வருகிறார்கள். அவரை பார்த்து சொல்கிறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோவான் ஸ்நானனை வினவின போது அவன் அவர்களை பார்த்து சொன்னான், உங்கள் சம்பளம் போதும் என்று இருக்க கடவீர்கள் என்று சொல்கிறான். நீங்கள் அதை தவிர அநியாயமாய் நீங்கள் சம்பாதிக்க என்ன வேண்டாம் என்று சொல்கிறான். இதையெல்லாம் திருமுழுக்கு கொடுத்த ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானனுடைய காரியம். ஆனால் இந்த காரியத்தை பரிசேயர்கள் அல்ல தட்டினார்கள், அவமதித்தார்கள். அவன் சகேயு என்ற நபர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற இந்த பரிசேயர்கள் அவர்கள் இடறுவதற்கான கல்லாகிய இயேசுவிடத்தில் அவர்கள் இடறினார்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த கல் அவளுக்கு இடரலாயிருந்தது. ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நித்திய கண்மலையாயிருக்கிறார், அவனுடைய கண்மலை. ஆனால் அந்த கல்லிலே அவர்கள் இடறினார்கள். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறது அவன் நசுங்கி போவான் என்று சொன்னார். அவர்களுக்கெல்லாம் அவை ஒன்றும் புரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் நிக்கோதேமு வந்து மறுபடியும் பிறப்பதை குறித்து இயேசு சொன்ன காரியத்திலே அவன் அதிக ஆர்வத்தோடு கவனிக்க தொடங்குகிறான். இயேசு சொல்கிறார், நீ ஜலத்தினால் பிறக்க வேண்டும், you must be born out of water and the spirit என்று சொல்கிறார். இங்கு திருமுழுக்கு பெறுவதனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோமா என்றால், திருமுழுக்கு பெறுவது அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயர்கள்
தேவனுடைய ஆலோசனையாகிய திருமுழுக்கு பெறுவதை, அவர் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய திருமுழுக்கு பெறுவதை கீழ்ப்படியாமல் அவர்கள் தள்ளிவிட்டார்கள். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? தங்களுக்கு கேடு உண்டாகும்படியாக அவர்கள் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் யோவான் ஸ்நானனை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிற சத்தத்தை வனாந்தரத்திலே கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் அதே வேளையிலே கேள்வி கேட்கிற நபர்களும் இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இயேசு சொன்னார், நீங்களும் உள்ளே பிரவேசிப்பது இல்லை, நீங்களும் நித்திய வாழ்விற்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை, நீங்கள் மற்றவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை. உங்களுடைய காரியத்திலே யாராவது சேர்ந்தால் அவர்களை உங்களை பார்க்கலும் பொல்லாதாய் மாற்றி விடுவீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்த்த இந்த நிக்கோதேமு ராக்காலத்திலே வந்து அவரிடத்திலே பேசுறான். காரணம், பகலிலே வந்து பேசினால் அவன் அந்த சனகரிப்பு என்ற சங்கத்திலிருந்து தள்ளப்பட்டு விடுவான். இந்த ஆலோசனை சங்கத்திலிருந்து அவன் நீக்கப்பட்டு விடுவான். அந்த பரிசேய கூட்டத்திலே இருந்த அந்த ஸ்தானத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவான். ஆகையினால் அதை இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவன் இயேசுவிடத்திலே வந்து அவரை இரட்சகராகவோ மேசியாவோ காணாதபடிக்கு, ரபி நீர் போதகர் என்று சொல்லி அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இங்கு எலிசபெத்துக்கு பிறந்த யோவான் ஸ்நானன், சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த யோவான் ஸ்நானன், அவன் சொன்னான், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். இங்கு கர்த்தராகிய தேவன் அதைத்தான் சொல்கிறார், ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். அவனுக்கு இவைகள் ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் ரட்சிப்பு கிறிஸ்துவிடத்தில் தொடங்குகிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படும்படி கட்டளையிடப்படவில்லை. அவன் மேசியா இயேசு என்பதை அறியாதவனாய் இருந்தபடியினால் இவைகள் எப்படி ஆகும் என்று கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இவைகளை நீ அறியாமல் இருப்பது என்ன? நீ எல்லாருக்கும் போதிக்கிறாய், ஆனால் நித்திய வாழ்வை குறித்தோ நித்திய வாழ்வை கொடுக்கிற இயேசுவை குறித்தோ நீ அறியாமல் இருப்பது என்ன என்பதை போல கேட்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இங்கு எங்கள் என்று யாரை சொல்கிறார் என்றால் யோவான் ஸ்நானனை வைத்தும் தன்னை வைத்தும் அவர் பேசுகிறார். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. யோவான் கொடுத்த சாட்சி என்ன? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை பார்த்து சாட்சியிட்டார். அதுதான் மிக அற்புதமான சாட்சி. சாட்சிகளிலே மிக சிறந்த சாட்சி இயேசு கிறிஸ்துவை விரல் நீட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நான் ஜீவன் உண்டாகும் ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த சாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமிக்கெடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவன் உணர்வடைந்தபடியினால்தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு 100 ராத்தல் வெள்ளை போலத்தை அவன் கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம்.
தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவாகிய நான் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். மாம்சத்தின்படி பிறக்கிற பிறப்பை தவிர்த்து, அதை விடுத்து, அதை இக்னோர் பண்ணி, இயேசு கிறிஸ்துவின் அருளால், இயேசு கிறிஸ்துவின் மீட்பால், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பால், இயேசு கிறிஸ்துவின் கிருபையால், இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற புதிய வாழ்க்கை தான் அது மறுபடியும் பிறக்கிற வாழ்க்கை. அவளுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லி இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடத்திலே சொல்கிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இது ஒரு டிஸ்கோர்ஸ் என்பார்கள். இது ஒரு அருமையான ஒரு அருள் பொழிவு, அற்புதமான ஒரு சத்திய வெளிப்பாடு இங்கு நிக்கோதேமுக்கு கொடுக்கப்படுகிறது. பின்பு அவன் மறுவிருப்படைந்தவனாக ஆண்டவருடைய சரீரத்தை அடக்க முடுவதற்கு அவன் முன் வந்தவனாய் இருப்பதை நாம் பின்னாலே பார்க்கிறோம். இங்க நாம் காரியத்தை என்ன அறிகிறோம்? இஸ்ரவேலின் போதகன் மறுபடியும் பிறக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு போதிக்கிற நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற கை கொண்டு போதிக்கிற ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் எந்த வகையிலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணமும் ரட்சிப்பை தராது என்று இங்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? இயேசு கிறிஸ்துவை தவிர நியாயப்பிரமாண கட்டளைகளோ பிரமாணங்களோ அவருடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதில்லை. காரணம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தமே ஒரு மனசாட்சியை சுத்திகரிக்கும். இந்த நியாயப்பிரமாணம் இவையெல்லாம் ஒரு பெரம்பாகவும் ஒரு சவுக்காகவும் ஒரு கடிந்து கொள்கிற ஆசிரியனாகவும் அது ஒரு கண்ணாடியாகவுமே இருந்ததை ஒழிய அது ரட்சிப்புக்கான காரியமாக இல்லை. காரணம், மேசியா வந்தால் ஒழிய ரட்சிப்பு இல்லை. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த ரட்சிப்பின் திட்டம் சிலுவையிலே நிறைவேறுகிறது. அந்த மேசியா சிலுவையிலே அதை நிறைவேற்றி முடிக்க அவர் பெத்லகேமிலே அவர் மனுஷகுமாரனாய் பிறந்து தாவீதின் வம்சத்திலே பிறந்து அவர் யூதருக்கு ராஜாவாக இருந்து அவர் அனைத்து மக்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் உயிர் திறந்து கடந்து போய் திரும்ப வர இருக்கிறார். 2 Corinthians 5:17 இந்த வாழ்க்கையை தான் பவுல் எழுதியிருக்கிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம், மறுபடியும் பிறக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அந்த புதிதான மறுபடியும் பிறந்த வாழ்க்கை மனம் திரும்பின வாழ்க்கை. இது எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் மனம் திரும்புவதில் ஆரம்பிக்கிறது. ஆகையினால்தான் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட அந்த 400 வருட இருண்ட காலத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறிக்கிறது. இதோ அவர் வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னோடி நான், ஆகினால் நீங்கள் இப்பொழுதே மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானன் அறிவிக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அந்த மனம் திரும்பின வாழ்க்கை தான் புதிதான வாழ்க்கையின் ஒரு தொடக்கம். கான்செப்ஷன் என்பார்கள், கருத்தரித்தல் என்பார்கள். எப்படி ஒரு மனிதன் பிறப்பதற்கு அவன் கருத்தரிக்க வேண்டி இருக்குமோ அதே போல இந்த மனம் திரும்புதல் தான் ஒரு நல்ல தொடக்கம். எப்படி மனம் திரும்புதல் என்றால், இயேசுவை நோக்கிய மனது நம் மனது, தன்னை ஆராய்ந்து பார்க்கிற மனது நம் மனது, உலகினை மறந்து துறந்து உலகின் கவர்ச்சியிலிருந்து விடுவித்து உணர்வடைகிற ஒரு மனது, அந்த மனதுதான் மனம் திரும்பின மனது. அந்த மனம் திரும்பின வாழ்க்கை தான்
ஒரு ஆரம்பமாக, இந்த புது வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்கிறது. இயேசுவை நோக்கி, சிலுவையை நோக்கி ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது அவன் பிரகாசம் அடைகிறான். அதனால்தான் இயேசு சொன்னார், வனாந்தரத்திலே சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பம் இஸ்ரேல் மக்களை தீண்டினது. சர்ப்பங்கள் தீண்டின காரணம், அவர்கள் புரட்டாட்டம் பண்ணினார்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களாய் கர்த்தரை விசுவாசியாதபடி மோசேக்கு விரோதமாக செயல்பட்ட போது தேவன் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள் அனுப்பினார். அவைகளால் தீண்டப்பட்டவர்கள் மரண அபயமிட்டார்கள், மோசையை நோக்கி கதறினார்கள். அப்பொழுது மோசையை நோக்கி கர்த்தர் சொன்னார், நீ வெண்கலத்திலே ஒரு சர்ப்பத்தை செய்து ஒரு மரத்திலே தூக்கி வை, அதை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்று சொன்னார். இங்கு விஷம் தீண்டப்பட்டவர்கள் அவர்கள் எங்கே ஓடி வருவார்கள் என்றால், அந்த மரத்திலே இருக்கிற வெண்கல சர்ப்பத்தை நான் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன் என்று மோசே சொன்ன வார்த்தை, அந்த கர்த்தரால் அருளப்பட்ட வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஒரு மனிதனை பாம்பு கடித்து விட்டது என்றால் அவன் உடனே ஓடத் தொடங்குவான். எங்கு ஓடத் தொடங்குவான்? நாம எல்லாம் மருத்துவமனைக்கு ஓடுகிறோமே, அப்படி அல்ல. அவன் அந்த மரத்தை நோக்கி ஓடுவான். அந்த மரத்திலே ஒரு வெண்கல சர்ப்பம் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மோசையால். அதை பார்த்து அவன் பிழைப்பான் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கும் போது அவன் விஷம் நீங்கி பிழைக்கிறான். இன்றைக்கு பாவ விஷம் நீங்கி பிழைப்பதற்கு சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறோம். இதுதான் மனம் திரும்புகிற வாழ்க்கை. நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முடியாது. பாபிலோனுடைய சிறையிருப்பு உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொண்ட சிறையிருப்பு. ஆகையால் உன்னை நீயே விடுவித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்வதை நாம் காண்கிறோம். இங்கு எந்த காரியத்திலும் நம்மை விடுவிக்க முடியாது. சிலர் சொல்கிறார்கள், நான் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன், நான் மது கொடுப்பதை விட்டு விட்டேன் என்று தங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான விடுதலையை தர முடியும். நாம் என்ன சொல்கிறோம்? இயேசு என்னை விடுவித்தார். முன்பு நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் காண்கிறேன் என்று சொல்கிறோம். பாவத்திலே நான் குருடனாய் இருந்தேன், பாவத்திலே நான் கட்டப்பட்டிருந்தேன், பாவ விஷம் தீங்கி சாவதற்கு ஏதுவாய் இருந்தேன், நான் இயேசுவை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொண்டேன். இதுதான் இயேசுவை நோக்கி பார்க்க. இரண்டாவது, தன்னை உணர்கிற வாழ்க்கை தான் மனம் திரும்புகிற வாழ்க்கை. இங்கு ஒருவன் தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் அவன் நியாயந்திருக்கப்படான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று தாவீது சொல்கிறார். ஒரு நாள் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போமானால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகபடி செய்வார். அதனால் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்திலே திரும்புவது மனம் திரும்புவது மட்டுமல்ல, உலகினை மறந்து. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்தை சிநேகித்தால் அவன் தேவனுக்கு பகையன் ஆகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொன்னார். அவள் உலகத்தை திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போனார். இன்றைக்கு உலகத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் உப்பு தூணாய் போவார்களே, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே தூண்களாய் இருக்க முடியாது. ஆகையினால் மனம் திரும்புகிற காரியத்திலே இயேசுவை நோக்கி தன்னை உணர்ந்து உலகினை மறந்து எல்லாவற்றையும் விட்டு, எனக்கு லாபம் இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று போகிற வாழ்க்கை தான் மனம் திரும்புகிற வாழ்க்கை. இரண்டாவதாக, புதியதான வாழ்க்கையின் அடுத்த நிலை விசுவாசிக்கிற வாழ்க்கை. அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பிலிப்பு சிறைச்சாலை அதிகாரிக்கு பவுலும் சைலஸும் சொல்கிறார்கள். அவன் கேட்கிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். இதைதான் நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். நிக்கோதேம் இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 10:10 வாசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இன்றைக்கு நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நம் முன்பாக நம்மேல் சுமத்தப்பட்ட குற்றங்கள், நம்மேல் சுமத்தப்பட்ட புராதிகள், நம்மேல் சுமத்தப்பட்ட சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள் யாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்மேலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் பரிசுத்தமாக்கப்பட்டாய், என்னால் நீ கழுவப்பட்டாய், நான் உன்னை நீதிமானாக்குகிறேன் என்று சொல்லி நம்மை பார்த்து அவர் டிக்ளேர் செய்கிறார். நம்மை குறித்து அவர் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். விசுவாசம் அது கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆபிரகாம் கர்த்தராகிய தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
விசுவாசமே நமக்கு நீதியை கொண்டு வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றும் விசுவாசம் நம்மை நீதிமான்களாக டிக்ளேர் பண்ணுகிறது. ஆயினால் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நம்ம இருதயத்திலே அந்த விசுவாசம் வேண்டும். அது மட்டுமல்ல, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாம் இயேசு கர்த்தர் உண்டென்றும் தன்னிடத்தில் சேருவதற்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும், புது வாழ்க்கை உண்டாகும் என்று பார்க்கிறோம். ரோமர் 10:11 அதைத்தான் பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது காரியம் மனம் திரும்புகிற வாழ்க்கை, இரண்டாவது விசுவாசிக்கிற வாழ்க்கை, மூன்றாவதாக திருமுழுக்கு பெற்ற வாழ்க்கை. இங்கு திருமுழுக்கு 2 காரியங்களிலே வருகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொன்னபடி அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று யோவான் சொன்னார். இங்கு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க் 16:16 வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஞானஸ்நானம் பெறுவதுதான் ரட்சிப்பின் வழியா என்றால் இல்லை. ஞானஸ்நானம் பெறுவது ஒரு சாக்கரம் வந்து அவைகள் எதற்கு அடையாளம்? ஒரு வெளிப்புறகாரமான அடையாளம், உள்ளான மாற்றத்திற்கான வெளிப்புறமான அடையாளம் தான் திருமுழுக்கு. விசுவாசம் கிரியிலே வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், திருமுழுக்கிலே கீழ்ப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் அது கீழ்ப்படிதல் வாயிலாக அது உறுதிப்படுகிறது. அந்த விசுவாசம் அறிவிக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. அந்த விசுவாசம், கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம் நம்மை ரட்சிக்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதலை எதன் வழியாக காட்டுகிறோம்? திருமுழுக்கு பெறுவதன் வழியாக. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நாம் மீட்கப்படுவதற்காக அவர் உயிர்த்தார். இதைத்தான் நாம் திருமுழுக்கிலே பார்க்கிறோம். நாம் நம்முடைய பாவங்களுக்காக செத்து நீதிக்காக பிழைக்கும்படி அவரோடு கூட நாமும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்காளிகளாய் பங்குள்ளவராய் மாறுகிறோம். அவர் மரித்தது போல நாம் பாவத்துக்கு மரிக்கிறோம். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 சொல்லப்படுகிறது. அப்படி என்ற என்ன காரியம்? நாமும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம். பவுல் இதைத்தான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவம் தான் மறுபிறப்பின் அனுபவம். இதுதான் மறுபடி பிறக்கிற வாழ்க்கையின் அனுபவம். ஆகையினால் கீழ்ப்படுகிற காரியம், இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுகிற காரியம் அவசியம். அப்போஸ் 2:38 திரளான கூட்டத்தை யூதர்கள் பெந்தேகொஸ்தே பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே 120 பேர் நிரப்பப்பட்ட பின்பு அதை பார்த்து ஜனங்கள் பிரமித்து, யோவேல் தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம், மாம்சமான யாவருமே ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேறதை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவை நோக்கி கேட்டார்கள். அப்போது பேதுரு அவர்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை இயேசு நாமத்திலே பெறுங்கள். நீங்கள் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை பெற்றவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கு இயேசு கிறிஸ்து நாமம் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பரமேற்கு முன்பாக சொன்ன காரியம் மத்திய 28 19-20 நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானங்கள் விடுங்கள் என்று சொன்னார். இந்த வசனம் அதை மாற்றி முரண்பட்டு அவர் சொல்லவில்லை. இங்கு மையப்படுத்துவது என்னவென்றால் கிறிஸ்துவின் நாமம். அவர்கள் பிதாவை குறித்து அறிந்திருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியை குறித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினாலே இங்கு அவர் மையப்படுத்தி சொல்கிற காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொல்கிறார். அதனால் அது பிதாவை தவிர்த்தோ பரிசுத்தாவை தவிர்த்தோ அவர் சொல்லவில்லை. பரிசுத்தாவை குறித்து இங்கு சொல்கிறார், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவேன் என்று சொல்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். மனம் திரும்புகிற வாழ்வு, அது புதிய வாழ்வு, மறுபடி பிறந்த வாழ்வு. மனம் திரும்புவதோடு நிற்காதபடிக்கு விசுவாசிக்கிற வாழ்வு. அது மட்டுமல்ல, விசுவாசிப்பதை நிரூபிக்கிற கீழ்ப்படியிலுள்ள திருமுழுக்கு பெறும் வாழ்வு. அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொன்னது போல பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிற வாழ்வு.
ஆலோசனை சங்கத்திலே அப்போஸ்தலர்களை எல்லாம் வரவழைத்து இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர் ஆலோசனை சங்கத்தார் சொன்ன பொழுது அப்போஸ்தலர் 5:32 அப்போஸ்தலர்களும் பேதர்களும் சொன்ன வார்த்தை என்னவென்றால், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். இயேசுவுக்கு நாங்கள் சாட்சி, எங்களுக்கு இயேசுவும் சாட்சி, பரிசுத்த ஆவியும் சாட்சி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி இயேசுவுக்கு அவர்கள் சாட்சி இடுகிறார்கள். இதற்கு பரிசுத்த ஆவியும் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இங்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிற வாழ்க்கை தான் மறுபடியும் பிறந்த வாழ்க்கை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களை நோக்கி சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், அவர் வருவது உங்களுக்கு பலனாய் இருக்கும், பரிசுத்த ஆவி நீங்கள் பெரும்படிக்கு எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுதுதான் அவர் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை புடமிடுகிறவர், சுத்திகரிக்கிறவர், புதிதான வாழ்க்கையை தருகிறவர். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். சமாதானம் பண்ணியவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று பார்க்கிறோம். இங்கு பரிசுத்த ஆவியானவரை நடத்தப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இப்பொழுது காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ளப்படுகிற காரியம் என்ன என்றால், வேத வாக்கியெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து விடுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமுடையவர்களாக இருக்கிறது. தேவ மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வேத வசனங்களை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, வேத வசனத்தை அறிக்கையிடுகிற வாழ்க்கை, வேத வசனத்தை வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற வாழ்க்கை தான் ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. ரோமர் 8:26 பார்க்கிறோம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். காரணம், நாம் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் நம்மோடு இருந்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்படி என்றால் இப்பொழுது நாம் மனம் திரும்புகிற வாழ்க்கை, விசுவாசிக்கிற வாழ்க்கை, திருமுழுக்கு பெற்ற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நாம் புதிதாய் பிறந்திருக்கிறோம் என்று பொருள். இந்த ஆவிக்குரிய மறுபடி பிறந்த வாழ்க்கையை நாம் தொடர்ச்சியாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக நாம் பார்ப்போம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்திலே 8 அவர் ஆவிக்குரிய மறுபடி பிறந்த வாழ்க்கையை எப்படி தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய சிந்தை அது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை காட்டுகிறது. நாம் எவைகளை குறித்து சிந்திக்கிறோம், எவைகளை குறித்து யோசிக்கிறோம் என்பது ரொம்ப அவசியம். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த அனைவருக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, பாவம் செய்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் ஆவியின் சிந்தையின்படி வாழ்கிறவர்களுக்கு ஜீவனும் இருக்கிறது, சமாதானமும் இருக்கிறது. மறுபடியும் பிறந்தவர்கள் சிந்தையிலே முதலாவது சரியாயிருக்க வேண்டும். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அன்புள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, இவைகளை குறித்து சிந்தித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி பிலிப்பி 4:8 பார்க்கிறோம் அல்லவா? எவைகளை குறித்து சிந்திக்க வேண்டும்? பவுல் சொல்கிறார் பிலிப்பி 2:5 எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை பாடுபடும் சிந்தை. இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது நமக்கு பாடுகள் உண்டு, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது நமக்கு பலவிதமான
துன்பங்கள் துயரங்கள் நேரிடும் உண்டு. அதனால்தான் வேதம் சொல்லி இருக்கிறது, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணங்களும் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். துயரப்படும் பொழுது நாம் சாந்தமாய் இருக்க வேண்டும். துயரப்படும் பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். என் கண்ணீர் எல்லாம் அது ஒரு துருத்தில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது சொன்னார். உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது சொன்னார். ஆகார் சொன்னார், என் கண்ணீரை நீர் கண்டீரே, என்னை காண்கிற தேவனே என்று சொல்லி அவள் சொன்னார். எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். எகிப்தில இஸ்ரேல் மக்கள் பட்ட வடித்த கண்ணீரை அவர் கண்டார். கண்ணீரை காண்கிற தேவன், அன்னாளின் கண்ணீரை துடைத்த தேவன். வெளிப்படுத்துகிற விஷயத்துல பார்க்கிறோம், அவருடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அருளுகிறவர். நம்முடைய சிந்தை, நான் வேறே சிந்தையாயிருந்தால் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே சிந்தையாயிருக்க கடவுள், ஒரே சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒரு மனதும் ஒரே சிந்தையுடைய நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, அர்ப்பணி இயக்கங்களிலும் சரி, ஒரு மனதும் ஏக சிந்தையும் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்தார்கள். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு அங்கே கூடியிருந்தார்கள். 120 பேர் இருந்தார்கள், ஆனால் மனம் ஒரு மனதுதான் இருந்தது. அப்படிப்பட்ட சிந்தை வேண்டும். அதுதான் ஆவியின் சிந்தை. ரோமர் 8:7 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. சிந்தை என்பது அது கிறிஸ்துவின் சிந்தையா இருக்குமானால் அது கீழ்ப்படுகிற சிந்தையா இருக்கும். கெத்செமனிலே இயேசு ஜெபம் பண்ணினார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவுள். அதுதான் கீழ்ப்படுகிற சிந்தை. நமக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கீழ்ப்படிவது அவசியம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்த குமாரனிடத்திலே தகப்பன் வந்து சொன்னார், இன்றைக்கு என்னால் திராட்சை தோட்டத்துக்கு செல்ல முடியாது, ஆகையினால் நீ போய் தோட்டத்தை பார்த்துக்கொள். அவன் மாட்டேன் என்று சொன்னான். ஆனாலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். தகப்பன் இளைய குமாரனை பார்த்து சொன்னார், நீ திராட்சை தோட்டத்துக்கு போ, உன் சகோதரன் போகவில்லை என்று சொன்னபடினா நீ போ என்று சொன்ன பொழுது அவன் சொல்கிறான், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை. இந்த 2 பேரில் யார் அவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன்? மூத்தவன் தான். அவன் போக மாட்டேன் என்று சொன்னாலும் போனான். அவன் மனஸ்தாபப்பட்டான். ஆனால் கீழ்ப்படிவதாக சொல்லிக்கொண்டு கீழ்ப்படியாமலே வாழ்கிற இளைய குமாரர்கள் இன்றைக்கு அநேகம் இருக்கிறார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பார்கள். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேத தியானத்தில் செய்கிற வாழ்க்கை, வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, வேதத்தின்படி நடக்கிற வாழ்க்கை, வேதத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. பரிசுத்த வேதாகமம் என்பது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. அது அற்புதமான கண்மலையின் சம்மட்டியாய் இருக்கிறது. அது கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. கணுக்களை ஊனை உருவ குத்துகிறதா, யோசனை வகையறுக்கக்கூடியதா இருக்கிறது. தேனிலும் தெலுங்கூட்டிலும் இந்த உலகம் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அந்த வசனம், அதற்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. நம் வேத மார்க்கத்தாராய் இருக்கும் பொழுது நாம் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம். ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் அவனுடைய இருதயத்திலே இருந்தது. அவன் தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவன் வேதத்திலே இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலுக்கு அவைகளை போதிக்கவும் தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் வேதத்தை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வேதக்காரங்க என்று அழைக்கப்படுகிறோம். வேதத்தை நாம் இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதிகமாக வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புத்தகங்களாக வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை குறித்து தியானிக்க வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும்.
அவைகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும். குடும்பத்துல வீட்டு கூட்டங்கள் அதிகமாக வேத வசனங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய கடினமான காரியம் என்னவென்றால், வேதத்தை அதிகமாய் சொல்லாதபடிக்கு ஜனங்களை சிரிக்க வைக்கவும், ஜனங்களை மகிழச் செய்யவும், ஜனங்களை குதூகலிக்க வைக்கவும் இன்னைக்கு பிரசங்கிகள் கிளம்பி விட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் போதிப்பதற்காகத்தான் we want to see Jesus என்று சொல்லி புல்பிட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் எருசலேமிலே பிலிப்பு இடத்திலும் அந்திரேயாவிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த வசனத்தை தான் எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். இயேசு சொல்லி இருக்கிறார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். வேத வசனங்கள் அதிகமாக பிரசங்க மேடையிலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். ஜனங்கள் சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஜனங்கள் சும்மா வரவில்லை, கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என்று வருகிறார்கள். அது அங்கே அது ஒரு களிப்பான ஒரு இடமாக மாற்றி விடுவது சரியா? சந்தோஷத்தின் முடிவிலும் அது மன துக்கத்தை தரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானியுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடனுடைய இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். அப்படி என்ற என்ன காரியம்? வேத வசனங்கள் வரும் பொழுது அவள் இருதயத்திலே குத்தப்பட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்வோம் என்று கேட்பார். அதை வாசிக்கும் பொழுது அவர் தமது வசனத்தை அனுப்பி அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கிறார். ஆகையினால் வேத மார்க்கத்தாலே நாம் வாழ்வதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து நமக்குள் அப்பொழுதுதான் வாசம் செய்கிறார். என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே எப்பொழுது அவர் வாசம் பண்ணுவார் என்றால் அந்த வசனத்தின்படியான வாழ்க்கை வாழும் பொழுது. நம்ம 8:10 என்ன வாசிக்கிறோம்? இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு நம்முடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்துள்ளவை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அந்த மனிதனுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஆளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஆட்சி செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியாகிய அந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதனாலதான் நம்ம நம்ம சொல்ல கேட்டோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றால் என்ன காரியம்? வேத வசனங்கள் தேவ ஆவினால் அருளப்பட்டபடியினால் அந்த வசனங்கள் நமக்குள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் வசனத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், எனக்கு சீடராகவும் இருப்பீர்கள் என்று சொன்னார். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய ஆவி எப்படி நடத்துவார்? அவருடைய வசனத்தின் மூலம் பேசுவார். வழி இதுவே, இதிலே நட என்று சொல்கிற சத்தத்தை நான் துணிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். நீங்கள் வழியிலே நடக்கும்போது பூர்வ பாதை இன்னதென்று விசாரித்து நடங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நாம் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் திரு வசனத்தை கொண்டு நம்மோடு பேசும் பொழுது அது நமக்கு ஆதரவாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்று இருக்கிறபடினாலே, அவை நமக்கு ஆறுதலும் தேறுதலும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறபடினாலே நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ற என்ன காரியம்? புவர் இன் ஸ்பிரிட், நம்முடைய மனித ஆவி அது எளிமையானதும் தாழ்மையானதுமாய் இருக்குமானால் பரிசுத்த ஆவியார் நமக்குள் வாசம் பண்ணுவார். அதனால மரியாள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது விதமாய் சொன்னாள் என்று பார்க்கிறோம். அவள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது கர்த்தரை அவளுடைய ஆவி துதிக்கிறது. அங்கு பரிசுத்த ஆவியினால் அவள் நிரப்பப்பட்டாள். எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8:15 அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, நாம் சுயாதீனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், சுதந்திரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். சுதந்திரவாளி என்ற பட்டத்தை பெறுகிற நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் என்னவென்றால், தேவனாகி கர்த்தரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பண்ணியான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சிலாக்கியம் பாருங்கள். புதிய
மறுபடியும் பிறந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற ஸ்லாக்கியம் இது. மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டுமே அப்பா பிதாவை என்று அழைக்க முடியும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தர் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் நாம் மறுபடியும் பிறக்கிற வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது இவ்வளவு மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிற்கு சாட்சி கொடுக்கிறார். ஒரு அஃபர்மேஷன், ஒரு கன்ஃபர்மேஷன் எப்பொழுது கிடைக்கிறது? நம்முடைய ஆவிக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ தேவனுடைய பிள்ளை, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன் என்று சொல்லி நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஆபத்து, விபத்து, நாசமோசம், விக்கின மனுஷத்தனங்கள், பிசாசின் கிரைகள் வரும்பொழுது நம்மை ஆதரிக்கிறார். நாம் சிங்கத்தின் மேலும் வலுசெருப்பத்தின் மேலும் நடக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்ற தைரியத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். இயேசு அதைத்தான் சொன்னார், அவர் என்றென்றைக்கு உங்களுக்குள்ளாய் இருப்பார். நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் சதா காலங்களிலும் உங்களுக்குள்ளாய் இருப்பார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னார். ரோமர் 8:26 அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மறுபடியும் பிறந்த வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை. இந்த ரட்சிப்பிலே நம்முடைய காரியம் என்ன என்றால் முழுவதும் கர்த்தருடையது. அதை பெற்றுக்கொள்வது, அந்த விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய காரியம். மட்டுமல்ல, உன்னிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியானவரால் காத்துக்கொள் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அந்த நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, நித்திய வாழ்விற்குரிய அந்தஸ்து, உடன் சுதந்திரர் என்ற ஸ்தானம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக கொடுக்கப்படுகிறது. இது மறுபடியும் பிறந்தவர்களுக்கு, மனம் திரும்பினவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, திருமுழுக்கு பெற்று நற்கிரியைகளின் வாயிலாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தப்படுகிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவித்து போடாதபடிக்கு வழி இதுவே நட என்று சொல்கிற அந்த சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த மறுபடி பிறந்த வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோம். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வையை நாம் காத்துக்கொள்வோம். பொல்லாத மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனாஸ் மீனின் வயிற்றிலே ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு பொல்லாத மாயைகள் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கின்றன. மாயான காரியங்களை விடுவித்து நித்திய காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம். இந்த மறுபிறப்பின் வாழ்க்கையை நாம் இழந்து போய் விடாதபடிக்கு அதில் நிலைத்திருப்போம். நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு சொன்னார். ஆகையினால் அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்து வாயிலாக உண்டான இந்த மறுபடி பிறந்த வாழ்க்கையை நாம் மலையின் மீது இருக்க பட்டணமாக, விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்காக இருந்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் அனுதினம் தியானம் பண்ணி சிந்தித்து அதன்படி வாழும் பொழுது அவர் நம்மை பிரகாசிப்பிப்பார். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்றபடி கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.